ஒரு திமுக எம்எல்ஏ பேசுனதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 செகண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். மானகெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை தூக்குவானா? தூக்குனா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவான். ஒரு எம்எல்ஏவா இருந்து பொது வெளியில எப்படி பேசணுன்ற ஒரு அடிப்படை அறிவே இல்லாத ஆணவம், அதிகார ஆணவம், இதுதான் டிஎம்கே கிட்ட இருக்கிறது. மாண்பும் இல்லை, பண்பும் இல்லை, எப்படி பேசுறோம்னு ஒரு தன்மை இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு ஈனப்பயலுக்கு தான் இந்த டிஎம்கேவை சேர்ந்தவங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்னாலதான் அந்த ஆட்சியோட பேரே கெடுது. அந்த ஆட்சிக்கு தலைவரா இருக்கிற, தலைமையா இருக்கவரு ஸ்டாலின் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அந்த ஆட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எப்படி எப்படிலாம் பேசுறாங்க, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இன்னொரு விஷயம், 35% வாங்கின டிவிகே தலைவரை பார்த்து இந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னா எத்தனை % உங்களுக்கு விழுந்துச்சுன்னு தெரியும். தனிப்பட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களை தயவு செஞ்சு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்க வைத்தறிச்சலுக்காக நமக்கு முன்னாடி இருக்கவங்களை வந்துட்டு ரொம்ப தவறா பேசுறது தப்பான ஒரு செயல். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஏன் ஓடுனீங்க? கேள்வி கேட்டீங்கல்ல, நின்று கேட்டிருக்க வேண்டியதானே, கேட்டுட்டு நீங்க பதில் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்றது தான் அவரு வச்ச ஒரு இது. அந்த மாதிரி ஓடுனதுனால ஒரு விளையாட்டுத்தனமா தான் அந்த மாதிரி பேசினாரு. இனிமேல் சட்டசபையை வந்துட்டு கதவு பூட்டிடணும் அப்படின்ற மாதிரி. இதுல என்ன அப்படி தப்பா பேசிட்டாங்க? ஆனா இவன் பேசுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் இவன் பேசக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இவங்க பேசுறதெல்லாம் 35% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னதான் நீ ஓவராலா வச்சு பார்த்த அப்படின்னாலும் மெஜாரிட்டியா இவருக்கு தான் ஆள் சப்போர்ட் அதிகம். யாரு பக்கம் ஆள் அதிகமோ அவங்க ஜெயிப்பாங்க. புரியுதா? அதனால இந்த தற்குறித்தனமா பேசுற ஈனப்பயலெல்லாம் விடவே கூடாது. ஒரு அடக்குமுறையான ஆட்சிக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கீங்கன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க மக்களே. நன்றி.